சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்நாள் தியானத்தின் தலைப்பு சிலுவை பாதை, கால்வரி ரோடு. வாசிக்கும்படியான வேத பகுதி லூக்கா 18ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக செல்வந்தனாய் இருந்தபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். இந்த மனப்பாட வசனம் லூக்கா 9ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தாம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். If anyone desires to come after me, let him deny himself and take up his cross daily and follow me. 4 சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டதும் மத்தேயு, லூக்கா ஆகிய நற்செய்தியாளர்களால் இருமுறை வலியுறுத்தப்பட்டதுமான இயேசுவின் இவ்வார்த்தைகள் சீடத்துவத்தை பற்றியவை. இயேசுவிடம் வருவோர் அநேகர், இயேசுவின் பின் செல்வோரே மிகச் சிலர். Many will come to Jesus, very few will come after Jesus. என்னிடம் வாருங்கள் என்பது ரட்சிக்கப்படாதோருக்கு செய்தி. என் பின்னே வாருங்கள் என்பதோ அவரை சேர்ந்து விட்டோருக்கு அவரது செய்தி. இயேசுவிடம் வருவதால் சிலாக்கியங்களை பெற்றுக் கொள்கிறோம். அவரை பின் செல்லும் போதோ முக்கியமாக சிரமங்களை சகிக்கின்றோம். One is enjoyment of privileges and the second stage is endurance of problems. இயேசுவிடம் வரும்போது பாவ மன்னிப்பு பெறுகின்றோம். அவரை பின் செல்லும் போதோ பாவ சுபாவத்தையே அகற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்றுவதற்கு போதுமான சவால் பெறாததினால்தான் இன்றைக்கு பலர் விரைவில் பின்மாற்றம் அடைந்து விடுகின்றனர். சீடர்கள் தன்னலமின்றி நடக்கவே கிறிஸ்துவின் பாடசாலையில் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று 16ஆம் நூற்றாண்டு வேத அறிஞர் மேத்யூ ஹென்றி சவால் விட்டார். சுயத்திற்கு செத்துக்கொண்டே இருப்பதுதான் சீடனின் தலையாய தினசரி கடமையாகும். அதுதான் இயேசு காட்டிய மாதிரி. இதோ சில எடுத்துக்காட்டுகள். ஏசாயா 53:3, மகிழ்ச்சி நிறைந்த விண்ணுலகத்தை துறந்து துக்கம் நிறைந்தவர் என இயேசு பெயர் பெற்றார். அவர் பரலோக சகவாசத்தை விட்டு பாவிகளின் சிநேகிதரானார். மத்தேயு 11:19. தேவத்துவத்தின் நித்திய மகிமையை விட்டு ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் ஆனார். 1 பேதுரு 2:7. பணிவிடை ஆவிகளின் சேவைகளை எப்போதும் பெற்று வாழ்வதை விட்டு தாழ்மையான அடிமை ஆனார். பிலிப்பியர் 2:7-8. இரவும் பகலும் தூதர்களால் போற்றப்படுவதை துறந்து அவர் மனிதரால் பரியாசப்படுத்தப்பட்டார். மத்தேயு 27:39-44. இறைவனின் சொந்த குமாரன், பெயல்செபூலின் பிரதிநிதி, பிசாசு பிடித்தவர் என்றெல்லாம் நிந்திக்கப்பட்டார். யோவான் 7:20, லூக்கா 11:15. இவ்வாறு சிலுவைக்கு ஆம் என்று கூறி சுயத்திற்கு இல்லை என்பதுதான் சீடத்துவம். சிலுவைக்கு ஆம் என்பது சுயத்திற்கு இல்லை என்பதை விட கடினம். இரண்டையும் செய்தால்தான் கிறிஸ்துவுக்கு உண்மையான சீடராய் இருக்க முடியும். என்னுடைய அன்பு தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் மிக அழகான
ஒரு பாடலை இயற்றினார். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ, பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணான ஆசை வெறுத்தேனையா. ஞான ஸ்நானத்திற்காக, திருமுழுக்கிற்காக உள்ளே இறங்குகிறவர்களை சுற்றி நிற்கிறவர்கள் நாம் பொதுவாக பாடுகிற ஒரு பாடல். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன்னா பின்னோக்கேன்னா, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கேன்னா பின்னோக்கேன்னா. இது வெறும் பாடலா அல்லது இது நம்முடைய அனுபவம்? Have we turned back? நாம் பின்னோக்கி இருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்ப்போம். சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை, சிலுவை இல்லாமல் சீடத்துவம் இல்லை, சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் வேதம் போதிக்கும் மார்க்கம் அல்ல. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய சீடத்துவத்தின் அடிப்படையான நிபந்தனையை திரும்பவும் எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தன்னலத்திற்கு மறுப்பு சொல்லுவதிலே நாங்கள் எல்லாரும் பின்தங்கிதான் இருக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாவது ஒரு வேளையிலே எங்களுடைய தன்னலம் தலை தூக்கி விடுகிறது ஆண்டவரே. எல்லாம் பின்னாலே தள்ளுகிற அளவிற்கு தன்னலம் ஒன்றுக்கு வந்து விடுகிறது ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு சிலுவையின் பாதையை தொடர்ந்து நீர் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வேறு வழியில்லையே ஆண்டவரே. சிலுவை குறித்து ஒன்றுதானே நாங்கள் மேன்மை பாராட்ட முடியும். அது ஒன்றுதானே இயேசு எங்களுக்கு போதித்த மாதிரியை காட்டிய பாதை. அதை விட்டு உலகத்தின் கவர்ச்சிகளுக்கு அங்குமிங்கு நாங்கள் திரும்பி விடாதபடி கல்வாரி பாதையிலேயே கல்வாரி பங்கை எங்கள் கல்வாரி நாதரோடு நாங்கள் அனுபவிக்க கர்த்தாவே தொடர்ந்து எங்களுக்கு நினைவுபடுத்தும், எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.